ஓகே, ஓகே. சாரிப்பா, சாரிப்பா. ஜெகன் பிரதர் உங்க சத்தம் கேட்கவில்லைன்றாங்க. இங்க ரேடியோ நினைச்சு ரொம்ப தூரத்துல வந்துட்டேன். ஏரி பக்கம் இருக்கேன். சவுண்டு கேட்கலன்னு வினோத் சொல்றாங்க. சாரி, சாரிங்க. சாரி வினோத். ஒருவேளை எனக்கு தான் காது கேட்கலையோ? அப்பிடிலாம் இல்ல. நான் பண்ண தப்பு தான். ஜெகன் ஜெகன் பிரதர் இனிய மாலை வணக்கம்னு ரோஜா அப்பா சொல்றாங்க. உறவு நீடிக்க அன்பு மட்டும் போதாது. சரியான புரிந்தாலும் வேண்டும். இனிய மாலை வணக்கம். நல்ல கவிதை. இது ஆட்ட பின்னாடியே எழுதிடலாம். ஜெகன் பிரதருக்கு இனிய மாலை வணக்கம். ரோஜா அப்பா சொல்றாங்க. நம்ம முருகன் வந்து தம்பி மாலை வணக்கம் அப்படின்றாங்க. வாங்கண்ணா வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? டியூட்டில இருக்கீங்களா? வெளில இருக்கீங்களா? ஜெகன் பிரதர் உங்க சத்தம் கேட்கவில்லை. இப்ப சரி பண்ணிட்டேன். ஒருவேளை எனக்கு தான் காது கேட்கலையோ அப்படின்னு வினோத் சொல்றாரு. அப்படிலாம் இல்ல நண்பா. நான் தான் பண்ணியிருக்கேன் தப்பு. ஜெகன் ஜெகன் பேராண்டி தாத்தா ஜெகன் ஜெகன் பேராண்டி தாத்தா சரக்கு சாப்பிட்டேன். அதனால சத்தம் அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்லப்பா. இங்க ரேடியோ சத்தம் கேட்டுச்சு. நான் தான் நடந்து வரும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்ப ரொம்ப தூரத்துல வந்திருக்கேன். எனக்கு கேட்குது. இங்க கேட்குதா என்னன்னு தெரியல. ஆட்டோ பின்னாடியே எழுத ஆட்டோ இல்லையே. ஏதோ ஒரு ஆட்டோ பின்னாடி வசந்த் எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். வசந்த் எழுதி வச்சுட்டு ஆட்டோல ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போனா போதும். அது 10 பேர் ஏதோ ஆட்டோ பின்னாடி எழுதுனா இப்ப அத வசனமா ஆக்கிடுறாங்க. டூ வீலர் மறுக்காட்டுல எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க அப்புறமா. இல்லன்னா அப்புறம் லாரி பின்னாடி வந்து தொடாம வா தொட்டு விடாதேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாரி ஆயிடும். வாங்க வணக்கம் நண்பர்களே. வாங்க மாலை வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஜெகன் வந்து லைவ் போடலன்ட்டு தயவுசெய்து தப்பா நினச்சுக்காதீங்க. நல்லா பாருங்க. அடுத்த ம் நாளை நாளையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு வந்து ரொம்ப பிஸியா இருப்பேன். பிஸியா இருப்பேன்னா நண்பர்கள்ட்டலாம் பேசுவேன். மத்தபடி மீதெல்லாம் வந்து சாமி விசேஷம் வந்து கோயில்ல பூஜை நடக்கும். அதனால அதுமாரி வீடியோலாம் காமிச்சுட்டு இருப்பேன். லைக் ஒரு லைக் ஒரு முறை போட்டேன். மறுபடியுமா போடாதீங்க. ஒரே ஐடியில 2 தடவ போட்டா கட் ஆயிடும். அதுக்காக வந்து நண்பர்கள்ட்ட சொல்லி இன்னொரு லைக் ஒண்ணு போட சொல்லுங்க. அடுத்த லைக்கும் போட சொல்லுங்க. எத்தன லைக் வேணாலும் போட சொல்லுங்க.